இந்த வீடியோ மிட் நைட் 2:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த கயிறை பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகூர் தர்கா போனப்போ அங்கே கொடுத்தாங்க. அதை வாங்கி கட்டிட்டு வந்திருந்தேன். என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லப்போனால் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸ்லையும் வந்து இந்த கயிறு ஆக்சுவலி என் கையில் இருந்திருக்கும். எனக்கு வந்து ஒரு வினோதமான பழக்கம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு வீடியோ மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லை, இல்லைனா வந்து அதை இன்னுமே இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஐடியாவாக கரெக்டாக வரல அப்படின்னா நான் ஏதாவது ஒரு எல்எல்எம்ல வந்து அதை போஸ்ட் பண்ணி இதில் என்ன இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் வாங்குவேன். மோஸ்ட்லி இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜெமினி தான். ஏன்னா அதில் தான் பெட்டரான அவுட்புட்ஸ் வரும். ஸோ நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸை நான் ஜெமினியில் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி இன்புட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு போஸ்டருக்கு எனக்கு ப்ராப்பரான ஸ்டாக் இமேஜ் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கலங்கிறனால நான் ஜெமினியில் போய் ஜென்ரேட் பண்ணி அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அதுக்கப்புறமேட்டு டிசைனை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து நான் போய் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 பக்கமும் 2 கை இருக்கும். ஒரு கை ஒரு சாவியை கொடுக்கும், இன்னொரு கை வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கும். இதுதான் வந்து ஐடியா. ஸோ இதை வந்து இன்புட்டாக கொடுத்தா அவன் சரியான ரேசிஸ்ட்டு, நல்லா அமெரிக்கன் ஹேண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டான். லைக் ஒரு ஃபாரினோட ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக தெரியுது. எனக்கு வந்து இந்தியன் டோனில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ திரும்ப ஒரு ப்ராம்ப்ட் இன்புட் கொடுத்து எனக்கு இந்தியன் ஸ்கின் டோனில் இந்த கையை மாற்றி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். கடைசியில் பார்த்தா அவன் என் கையை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கான். கிட்டத்தட்ட இந்த கயிறுலாம் இருக்குது அந்த கையில். எனக்கு வந்து இது முன்னாடியே தெரியும். லைக் நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு பர்சனலைசேஷனுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் ஒரு வீடியோவில் இருந்த யாருமே நோட் பண்ணாத இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்புட்டை எடுத்து வேற ஒரு ரேண்டமான சேட்டில் ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சு கூட பார்க்கல. சரி, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலி காமன் தானா, இது வேற யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூகுளில், ரெடிட்டில் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். எனக்கு இதை பற்றி பெருசாக ஆர்டிக்கலோ டிஸ்கஷன்ஸோ எதுவும் கிடைக்கல. மேபி வேற யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா வந்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதை பற்றி தெரிஞ்சுக்க பயங்கர க்யூரியஸாக இருக்கேன். எனக்கு உண்மையாலுமே டேட்டா தெரியல. நான் லாஸ்ட் ஒரு 1 hour இதை பற்றி தேடிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமாக டேட்டா கிடைக்கல. ஸோ இதை பற்றி யாருக்காவது பெட்டராக தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸ்லையோ இல்லை டிஎம்லையோ சொல்லுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.